சார் அதே மாதிரி இந்த சென்னையில் இருக்க ரெட்டேரியில் வந்துட்டு சார், அதாவது அங்கே இருக்க அந்த ரெட்டேரியில் இருக்குல்ல சார், அந்த தண்ணி ஃபுல்லாக மக்களுக்கு வந்து குடிநீருக்காண்டி தேவைக்காண்டி அதை சென்னை மாநகர மக்களுக்கு அதை கொண்டு போகிறதுக்காண்டி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்காண்டி வந்துட்டு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒரு 30 கோடி ஒதுக்கியிருக்காங்க சார். அந்த திட்டம்லாம் நடந்துட்டு இருக்கப்ப ஏதோ புயல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கரையெல்லாம் மறுபடியும் இதாகிடுச்சுனால சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2023 ஒரு 40 கோடி திமுக அரசு ஒதுக்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 40 கோடி ஒதுக்கிட்டாங்க. இப்போ அந்த திட்டப்பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு சார். ஆனால் அந்த ஏரி இருக்குல்ல சார், ரெட்டேரி, அதை சுற்றி வந்துட்டு இந்த தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த கழிவு ஃபுல்லாக அந்த ஏரியில் கலந்துகிட்டே இருக்குது. அதை வந்து ஸ்டாப் பண்ணால் தான் அந்த தண்ணி மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஆட்சி காலம் முடிய போகுது, ஸ்டாலின் அவர்களோட கையை வச்சு திறந்து வச்சிடணுன்றதுக்காண்டி இப்போ அந்த கழிவு நீர் எதுவுமே தடுக்கிறது கிடையாது. அப்படி குடிநீர் சரி டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருவோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்களா சார். இன்றைக்கி நியூஸில் வந்திருக்கு சார். அது இது சுத்திகரிப்பு செய்து தான் அந்த தண்ணியை அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் ஒரு ஏரியில் கழிவுநீர் கலக்கிறது என்றது தெரிஞ்சு அதை வந்து குடிநீர் திட்டத்துக்கு பயன்படுத்துனாங்கன்னா எவ்வளோ கொடூரமானவர்களே இவர்கள். அதனால் நான் அந்த கழிவுநீர் தண்ணி அப்படியே வருதுன்ட்டுலாம் நான் சொல்ல. ஏரியிலேருந்து எடுக்கிற தண்ணியை பல லெவலில் ட்ரீட் பண்ணி தான் இன்றைக்கி சென்னைக்கு வருது. இந்த சோழவரம் ஏரி, பூண்டி ஏரியிலேருந்துலாம் நமக்கு வரக்கூடிய தண்ணீர் ட்ரீட் பண்ணுறாங்கன்னாங்க சார். ஏற்கனவே வர கழிவு நீரை தடுத்து நிறுத்திட்டு ட்ரீட் பண்ணி அதுதான் நான் சொல்கிறேன். நான் எப்படி இருந்தாலும் ட்ரீட் பண்ண போகிறேன்றதுக்காக அந்த கழிவு நீரை தடுக்காமல் அனுமதிச்சா இது என்னப்பா ஸ்கீம் இது? அது தொழிற்சாலை கழிவுகள். இதையும் போய் திறந்து வைப்பார். அந்த ரெட்டேரின்றது எங்கே இருக்குது? குளத்தூரில் ஒரு தொகுதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதை அரெஸ்ட் பண்ணல. நீ எப்படி குடிநீருக்கு பயன்படுத்துறது? அதை எப்படிப்பட்ட கேடுகட்ட கவர்மெண்ட் இதுன்றதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு மேட்ரு நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிறது இந்த செய்தி. இந்த ஆன்லைனில் இன்றைக்கி எல்லா துறைகளுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டன. ஒருத்தர் வந்து சார் இந்த மாதிரி மின்சார கேபிள் அப்படியே ரோட்டில் கிடக்குது என்று நீங்கள் ஏதாவது உங்களோட குறைகளை எல்லாம் போட்டாங்கன்னா ஜிசிசி கார்ப்பரேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, டிராஃபிக் போலீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இபி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதுபோல் சென்னை கார்ப்பரேஷனுக்கு சுண்ணாம்பு குளத்தூர் சாலையில் இந்த மாதிரி ஒயரு கிடக்குது கீழே என்று ஒருவர் போட்டிருக்கிறார். பள்ளிக்கரணையை சேர்ந்த ஒருவர் சார் இந்த மாதிரி ஒயர் கிடக்குது, பவர் கேபிள் கிடக்குது, இது ரொம்ப டேஞ்சர் என்று சொல்லுகிறார். உங்களோட குறை தீர்க்கப்பட்டது அப்படின்னு அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோவை போட்டு கார்ப்பரேஷன் சார்பாக அதில் பதில் போடப்படுகிறது. தீர்க்கப்பட்டதுன்னு சொன்னோன்னே நீங்கள் சொன்ன இடம் இப்போது எடுத்த புகைப்படம் குறை தீர்க்கப்பட்டதுன்னு எடுக்கணும். இது வந்து சிட்டிசன்ஸோட குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்காக இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள். உண்மையிலே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புகார் வந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க போய் அதை சரி செய்து விட்டு அவர்கள் புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டும். அந்த புகைப்படத்தை போட்டு சார் பாஸ் நீங்கள் சொன்னதை சரி பண்ண பாஸ்ன்ட்டு போடுறாங்க. இதுதான் சிஸ்டம். சென்னை கார்ப்பரேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் கேபிள் கிடக்குது அப்படின்ட்டு போடுறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேபிள் கிடக்குதுன்னு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கிறாரில்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்து அதில் அந்த கேபிளோட ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு கார் அங்கே போயிட்டுருக்கிறதுல அந்த காரை மட்டும் ஏஐ டூலை யூஸ் பண்ணி அழிச்சிட்டு உங்களுடைய குறை சரி செய்யப்பட்டு விட்டதுன்னு போடுறாங்க. எந்த கேபிள் கிடக்குதுன்னு போட்டானா அந்த கேபிள் அப்படியே இருக்குது அந்த ஃபோட்டோவில். காரை மட்டும் அழிச்சிருக்காங்க. சரி, காரை அழிச்சு அந்த காரோட நிழல் பக்கத்தில் விழுந்திருக்கு, அதை அழிக்க வேணாம், அது கருப்பு பேச்சோடு அப்படியே இருக்குது சார். போஸ்ட் மரம் வேறு கொஞ்சம் போஸ்ட்டு வேறு கொஞ்சம் மேலே பெருசாக இருக்குமே சார். ஆமாம், இது பண்ணிவிட்டு அதே இடம் அதே ஃபோட்டோ ஏஐ டூவில் வச்சு அழிச்சிட்டு இதை வந்து உங்கள் குறை தீர்க்கப்பட்டது அப்படின்னு போடுறாங்கன்னா, இந்த அரசு மாதிரி அரசாங்க அதிகாரிகளும் வேஷம் போடுறதுல எவ்வளோ கிளறி ஆகிட்டாங்க தெரியுதா? அதாவது சார், இது சமூக வலைதளத்தில் நம்ம பதிவு பண்ணனையும் அந்த டிபார்ட்மெண்ட் வாங்கி அந்த டிவிஷன் அந்த டிவிஷனுக்கு அனுப்பணும். அதுக்கு பதிலாக டிஎம்கே ஐடி விங்க்கு அனுப்பிட்டாங்க போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. அவங்க இந்த மாதிரி இந்த ஃபேக் இமேஜ்லாம் போட்டு பண்ணுறதுல அவர்கள் நிபுணர்கள். அது மாதிரி திமுக ஐடி விங் தான் இதை கையாள. அயன் கார்த்திகேயன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட ஃபேக்ட் செக் பண்ண சொல்லுங்களேன். இதெல்லாம் அந்த தம்பி ஃபேக்ட் செக் பண்ணாது, பண்ண வேலையை பிடிங்கிருவாங்க. மாதம் 3 லட்ச ரூபா தெண்டமாக அவனுக்கு கொடுத்துட்ருக்குறான். அது எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு தான், இந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு காசு கொடுக்குறோம் என்று கொடுத்துருக்குறோம். அதனால் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது பார்த்தா இது அசிங்கமாக இல்லை. இன்னொன்று, சோஷியல் மீடியாவில் எனக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சமாக தான் தெரியும். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஏஐ இதிலெல்லாம் நிபுணர்கள் 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த அச்சம் கூட இவங்களுக்கு இல்லை பாரு. அதை போட்டு நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பேசிவிடுவோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்கிங் தொடர்பாக என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது ஒரு பார்க்கிங்கில் வந்து ஒரு ஹியூஜ் ரெவென்யூ இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு ரெவென்யூ பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை இவர்களோட மோசமான நிர்வாகத்தால் அந்த ரெவென்யூவையே முழுவதுமாக மாநகராட்சி எழுந்து கொண்டிருக்கிறது என்பது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். ஏற்கனவே சொன்னேன்,
எந்த கான்ட்ராக்டும் இல்லாமல் சும்மா லோக்கல் ஆளுங்களை வச்சு வசூல் பண்ணி ராஜ்சத்தியம் மாதம் 6 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்ட்டு நேற்று நான் 2 நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சியில் விரிவாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்கிறது என்றால், உலகத்தில் எந்த கார்ப்பரேஷனாவது இது மாதிரி பண்ணுமான்றது யோசிக்க முடியல. ஃபஸ்ட்டு வந்து இந்த ராஜ்சத்தியனோட கம்பெனி இந்த டூர்க் மீடியா சர்வீசஸ் நடந்து கொண்டிருந்தது. அது கடந்த ஆட்சி காலத்திலேயே முடிந்து விட்டது. அதற்கு பிறகு ஒரு ராஜ்சத்தியன் டிஎம்கே ஆளுங்க அண்ணாநகர் கார்த்தி இன்னும் 2-3 பேரோட போட்ட செட்டிங்கின் காரணமாக நீ கணக்கே இல்லாமல் நீ பாட்டுக்கு வசூல் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இவர்களோட ஆட்களே தான் வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா ஏற்கனவே ராஜ்சத்தியன் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பார் இல்லையா? அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சவொடனே அந்த ஆட்களுக்கு வேலைக்கு எங்கே போவாங்க? ஸோ அவங்களே வச்சு வசூல் பண்ணி இதை கார்ப்பரேஷன் போது போல் இவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு முன்னாள் இராணுவத்தினர் டெக்ஸ்கோ கார்ப்பரேஷனை வச்சு அதையும் இவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கும் டெண்டர் இல்லை. அதுவும் முடிஞ்சு போய் தொடர்ந்து செய்திகளில் இது அடிபட்டு கொண்டு இருந்தவுடன் ஒரு கட்டத்தில் சென்னை கார்ப்பரேஷன் அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பையே வெளியிடுறாங்க. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வாகனங்களை நிறுத்தி கொள்ளுங்கள், வாகன கட்டணம் எதுவும் பார்க்கிங் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒன்று பண்ணுவானா? மாதம் 6 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னா அந்த 6 கோடி ரூபாய் மாநகராட்சிக்கு சேர்ந்துச்சுன்னா குறைஞ்சது இந்த ஜனங்களோட வரி லோடை கொஞ்சம் குறைக்கலாம்ல. இன்னொன்று, இந்த 6 கோடி மாதம் வந்துச்சுன்னா இந்த 6 கோடி எடுத்து துப்புரவு தொழிலாளிக்கு சம்பளமாக கொடுக்கலாம்ல. இந்த தூய்மை பணியாளர்கள் இதானே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இப்போ இன்னொன்று, அரசாங்கத்துக்கு வர வருவாயை எதுக்கு விட்றீங்க? ஸோ இப்போ இந்த பார்க்கிங்க்கு சிஸ்டமே இல்லைன்றதுனால யார் இஷ்டத்துக்கு நிறுத்துறாங்களா? தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி யாரெல்லாம் பெரிய பெரிய கடை வச்சுருக்காங்களோ அவங்க வாசலில் ஆளை போட்டு இந்த எனக்கு நீ பார்க்கிங் கொடுன்ட்டு கார்ப்பரேஷன் ரோடுக்கு இவங்க வாங்கிட்டு இருக்காங்களாம். இப்போது லோக்கலில் அந்தந்த ஏரியாவில் வலுத்தவன் பூரா வாங்கிட்டு இருக்காங்க. இதோடு சேர்த்து நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு வந்து, நீ பார்த்தியாப்பா, சீட்டு கம்பெனியை ஒழுங்காக விசாரிக்கலன்ட்டு ஒன்று வந்துச்சா? ஆமாம் சார். நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையிலாங்க சார். நாம் ஏற்கனவே இந்த விஷயம் பற்றி பேசியிருக்கிறோம், பலமுறை பேசியிருக்கிறோம். மயிலாப்பூர் பர்மனெண்ட் நிதி ஃபண்டோட உரிமையாளர் திரு தேவநாதன் யாதவ் அவர்களோட ஜாமீன் மனு வருகிறது. அது நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் வருகிறது. வரும்போது நீதிபதி பொருளாதார குற்றப்பிரிவுன்னு இங்கே ஒரு பிரிவு இருக்குது தமிழ்நாடு காவல்துறையில். அந்த பிரிவுக்கான வேலை என்னவென்றால், இந்த சீட்டு கம்பெனி மோசடி, இது மாதிரி பெரிய பெரிய நிதி நிறுவன மோசடிகளை விசாரிப்பதற்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு விங்கு தான் அந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் விங். இது வரைக்கும் என்னைக்காவது ஒரு கேஸையாவது நீங்கள் ஒழுங்காக முடிச்சிருக்கிறீங்களான்ட்டு நீதிபதி அந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கை பார்த்து நேரடியாகவே கேட்டு விட்டார். நீங்கள் ஒரு கேஸையாவது ஒழுங்காக முடிச்சிருக்கீங்களா என்று சொல்லிவிட்டு தேவநாதன் யாதவ் கிட்ட அவர் தானே ஜாமீன் கேட்குறாரு, அவர்கிட்ட என்ன தாங்க உங்கள் கணக்கு என்று கேட்கும்போது, சார் என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வழக்கறிஞரை கேட்டால், சார் அவர் கொடுத்த சொத்தெல்லாம் நாங்கள் வாங்கி போய் பார்த்தோம், இன்னொருத்த சொத்தெல்லாம் இவர் சொத்துன்னு கொடுத்துருக்காரு, எல்லாமே லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, ஒன்று கூட விற்று உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி க்ளீனாக இருந்துச்சுன்னா தான் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணி விற்று நம்ம 10 கோடி ரூபாய் வந்துருக்கு, இந்த 10 கோடியில் டெபாசிட் பண்ணவங்களுக்கு இவ்வளோ காசுன்னு பிரித்து கொடுக்க முடியும். ஒரு சொத்து கூட உருப்படியான சொத்து இல்லைன்னா, ஸோ அவர் கொடுத்த சொத்தில் ஒரு சொத்து கூட உருப்படியான சொத்து இல்லை, அதனால் அவர் ஜெயிலே வைங்கன்ட்டு அரசு தரப்பு சொல்லுது. கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, உன் இஷ்டத்துக்கு ஒருத்தர் ஜெயிலெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ தேவநாதன் யாதவுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறார்கள். அதாவது என்னென்னா, உங்ககிட்ட 1 இன்ச்சு நிலம் இருந்தால் கூட விட மாட்டோம், மொத்த சொத்துக்களையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு நாங்கள் ஜாமீன் கொடுக்கறதா இல்லையான்றதை முடிவு செய்கிறோம் என்று நீதிபதி சொல்லி இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கார். அந்த வழக்கை விசாரிக்கும் போது ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா, 1872 முதல் இந்த நிறுவனம், இந்த மயிலாப்பூர் ஹிந்து பர்மனெண்ட் ஃபண்டு வந்து 1872 செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போது தான் இந்த நிறுவனத்தின் மீது புகார் எழுகிறது. ஏன் புகார் எழுகிறது என்றால், தவறான நிர்வாகத்தின் காரணமாக இந்த புகார் எழுகிறது அப்படின்ட்டு. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த சதுரங்க வேட்டை படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த சதுரங்க வேட்டையில் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிற ஒருத்தனுக்கு நாம் ஓட போகிறோன்ட்டு நல்லா தெரியும். ஓட போகிறோன்னு நல்லா தெரிஞ்சவன் ஜனங்களை ஏமாற்ற போகிறோன்றது அவனுக்கு தெரியும். ஏமாத்துறதுக்காக தான் இந்த வேலையில் அவன் இறங்குறது. அப்படி இறங்கும்போது இந்த ஜனங்களோட பணத்தை பூரா அவன் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்கன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும்ல. அப்போ அவன் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பான். இப்போ தேவநாதன் யாதவ் அந்த அவருடைய சொத்துக்களை அவருடைய பெயரிலேயே பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அட்டாச் பண்ணது கோர்ட்டு. தேவநாதன் யாதவ் லூசா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ராஜ்சத்தியன் டூர்க் மீடியா சர்வீசஸ் என்ற ஒரு நிறுவனத்தின் பெயரில் தான் சென்னை மாநகராட்சி கான்ட்ராக்டை எடுத்தார். அதுலேயும் அவர் டைரக்டர் கிடையாது, ராஜ்சத்தியன் கான்ட்ராக்ட் தான் அது. டூர்க் மீடியா சர்வீசஸ் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக பார்க்கிங் வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த டூர்க் மீடியா சர்வீசஸில் யார் யாரெல்லாம் இயக்குநர்கள் என்று பார்த்தால், அதில் இயக்குநர்களாக இருப்பவர்கள் தான் மயிலாப்பூர் பர்மனெண்ட் நிதி ஃபண்ட்லேயும் இயக்குநர்களாக இருக்கிறார்கள்.
அதில் டூர்க் மீடியா சர்வீசஸில் இயக்குனராக இருக்கக்கூடிய ஒருவர் தேவராஜன் மகிமைநாதன். அந்த தேவராஜன் மகிமைநாதன் எதுலாம் இயக்குனராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நவிட்டெல் கார்பரேஷன், மயிலாப்பூர் ஹிந்து பர்மனெண்ட் நிதி ஃபண்டு, டூர்க் மீடியா சர்வீசஸ், விகேட் வின் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட், எலக்ட்ரோனா பேப்பர்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட். அடுத்ததாக டூர்க் மீடியா சர்வீசஸில் இயக்குனராக இருக்கக்கூடிய இன்னொருவர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் திரு ஜெகதீசன் ராஜேந்திரன். அவர் ஹவுஸ் ஆஃப் மதுரா பிரைவேட் லிமிடெட், டூர்க் மீடியா சர்வீசஸ், ஹோட்டல் அகஸ்தியா பிரைவேட் லிமிடெட் அண்டு இன்னொரு நிறுவனத்தில் அவர் இயக்குனராக இருக்கிறார். தமிழரசன் மாதேஸ்வரன் என்று ஒருவர் இயக்குனராக இருக்கிறார். அவர் எதுலாம் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரோ சைபர்நெட்டிக்ஸ் இந்தியா லிமிடெட், டூர்க் மீடியா சர்வீசஸ், ட்ரையம்ப் கைடன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் சொல்யூஷன், எஸ்எஸ் டெக் சேலம் கமர்ஷியல்ஸ் பிரைவேட் லிமிடெட், எலக்ட்ரோனா பேப்பர்ஸ். இதில் இப்போ 4-5 பேர் படித்தேன், ஜெகதீஷ் ராஜேந்திரன், தேவராஜன் மகிமைநாதன்லாம். இவங்கள்லாம் எதுலாம் இயக்குநர்களாக இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க இன்னும் ஒரு 10 கம்பெனியில் இயக்குநர்களாக இருக்காங்க. ஸோ தேவநாதன் யாதவ் இப்போது அந்த மயிலாப்பூர் ஃபண்டு நிதி லிமிடெட்டில் ஒரு 500 கோடியோ என்னமோ போச்சு அப்படின்ட்டாங்க. அந்த 500 கோடியும் டெபாசிட்டர்ஸோட பணம் அந்த அக்கௌண்ட்டில் இருந்திருக்கும் இல்லையா? மயிலாப்பூர் ஃபண்டு நிதி அக்கௌண்ட்டில் இருந்திருக்கும். அங்கேருந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும். அந்த அக்கௌண்ட்டிலேருந்து எங்கெங்கே போயிடுச்சுன்றதை கண்டுபிடிக்கிறது இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் அவ்வளோ கஷ்டமா? அப்போ இப்போ நான் படித்தேன்ல, 10 கம்பெனி படித்தேன்ல, இது எல்லாமே ஆர்ஓசியில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அப்போது இந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணுமா இல்லையா? இப்போது நான் ஒரு சாதாரணமாக ஃபாரன்சிக் ஆடிட் ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லாமல் சில இந்த கம்பெனி செக்கு, ஜவுபா இது போன்ற ஒரு இணையதளங்களில் இருக்கக்கூடிய விவரங்களை வைத்தே நான் இவர்கள் எல்லாம் இத்தனை நிறுவனங்களில் இயக்குநர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன். இவங்க இந்த இயக்குநர்களாக இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் நவிட்டெல் கார்பரேஷன் லிமிடெட். அந்த நவிட்டெல் கார்பரேஷனில் இயக்குனராக இருக்கக்கூடியவர் சுவாமிதாஸ் சாலமன் மோகன்தாஸ் என்று ஒருவர் இருக்கிறார். அந்த சுவாமிதாஸ் சாலமன் மோகன்தாஸ் என்பவர் தேவநாதன் எஸ்டேட்ஸ், எலக்ட்ரோனா பேப்பர்ஸ், எம்பையர் ஃபோட்டோவால்டிக் சிஸ்டம்ஸ், டூர்க் மீடியா சர்வீசஸ், தேவா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸு, மயிலாப்பூர் பர்மனெண்ட் ஃபண்டு லிமிடெட், மல்டிப்ளே நெட்வொர்க்ஸ், தேவா இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, தேவா எஸ்டேட்ஸ்னு இவ்வளவு கம்பெனியில் இருக்கார். ஸோ அந்த 500 கோடி பர்மனெண்ட் ஃபண்ட் மயிலாப்பூர் பர்மனெண்ட் ஃபண்டில் இருக்குன்னு அதுலேருந்து அந்த பணத்தை எடுத்து இது மாதிரி பல நிறுவனங்களுக்கு இந்த பணத்தை அனுப்பி அப்படி ஸ்வாகா பண்ணுறதை தானே ஏமாத்தணும்னு நினைக்கிற ஒரு நபர் செய்வார். இப்போது இந்த மாதிரி பண்ணுறதோட நோக்கம் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாலும் வெளியில் வந்த பிறகு மற்ற நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வச்சுக்கலான்ற எண்ணம் இருக்குமா இருக்காதா? அப்போ போலீஸு போய் ஒரு கோர்ட்டு முன்னாடி தேவநாத யாதவ் பேரில் ஒன்றுமே சொத்து இல்லைங்க, அது எல்லாம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னா அவர் பேரில் வச்சுக்கிறதுக்கு லூஸாக இருந்தாலே 1872 நன்றாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், 100 ஆண்டுகளை ஒரு கடந்த நிறுவனம், 130 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல, 130 வருடங்களை கடந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கி திடீர்னு ஏன் நொடிக்குது? அதுவும் தேவநாதன் யாதவ் வந்த பிறகு தானே நொடிக்குது. அப்போது இதில் சம்மந்தப்பட்ட இந்த இப்போ நான் படித்தேன்ல இயக்குனர்கள் பேரெல்லாம் படித்தேன்ல, சுவாமிதாஸ் இவ்வளோ பேரை படித்தேன்ல, இவங்க அத்தனை பேரையும் அழைத்து விசாரித்து உன் கம்பெனிக்கான ஃபண்டு ஃப்ளோ எங்கேருந்து வந்தது, இதை எக்கனாமிக் அஃபென்சஸ் இவங்க விசாரிச்சிருந்தா இன்னும் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா முடியாதா? இதில் கூட நீதிபதி அவர்கள் அதுதானே சொல்லியிருக்காரு, இந்த பொருளாதார குற்றப்பிரிவு சரியாக விசாரிக்கலன்னு தான் கடிஞ்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஒருத்தன் சிக்கிட்டானு அவனை ஜெயிலில் வச்சுக்கிட்டு இப்படி இதுக்கு தீர்வல்ல, டெபாசிட்டர்ஸோட பணம் எங்கே, அதை எடுத்துகிட்டு வா. நான் எப்போலேருந்து சொல்லிட்டேங்க, என்றைக்கு ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்கா? தேவநாதன் யாதவ் மேட்ரு சொல்லும் போது நான் ஆரம்பிச்சேன்ல, ராட்சத்தினுக்கு இதில் தொடர்பு இருக்குது, டூர்க் மீடியா சர்வீஸ் இதெல்லாம் சொன்னேன்ல, ஏன் இதை விசாரிக்கல EOW? தேவநாதன் யாதவுக்கும் தெரிஞ்சு தான் உள்ளே உட்காந்துருப்பார். வெளில வந்தால் இவ்வளோ பேர்கிட்ட தான் அந்த பணம் இருக்குல்ல, வாங்கிக்கலாம். அப்போ காவல்துறை ஒழுங்காக விசாரிச்சிருந்தாங்கன்னா டெபாசிட்டர்ஸ் பணம் கிடைக்கல. எல்லாம் புவர் மிடில் கிளாஸ்ப்பா, வயசானவங்கப்பா, கன்றாவியாக இருக்கும்ப்பா, எல்லாம் தாத்தா பாட்டிங்க தான். ஓய்வூதிய பணத்தை தூக்கி அப்படியே போட்டுருவாங்கம்மா. 1872 இருக்கிற கம்பெனி எங்கே போயிட போகுதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த ரிட்டைர்மெண்ட் பணம் இருக்குல்ல, இதை போய் இதில் ஒரு பேங்க்கை விட ஒரு 1/2% கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100 வருஷ கம்பெனிக்கு நான் பத்திரமா இருக்கும்னு சொங்கன்னு போட்டு இந்த லட்சத்தில் விசாரிக்கிறாங்க. இந்த செயினை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஏன் சார் விசாரிக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? காப்பாற்றுறதுக்கு தான். ஒன்று நீ மட்டும் ஜெயிலில் இரு, வெளியில் வந்த உடனே இதெல்லாம் விசாரிக்காமல் இருக்கிறதுக்கு தானே அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. நீ விசாரிச்சனா உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? என்ன வருமானம் வரும்? இந்த வழக்கில் ராஜ்சத்தியனை விசாரணைக்கு அழைக்காமல் இருப்பதற்காகத்தானே அவர் அதிமுக பற்றிய தகவல்கள் எல்லாம் திமுக சொல்லிகிட்டு இருக்காரு. என்றைக்கு விசாரிச்சிருக்கணும்? இல்லைன்னா டிஎம்கேக்கு அரசாங்கம் நடக்குது, ஏடிஎம்கேல முக்கியமான நிர்வாகியாக இருக்கிற ஒருத்தன் எப்படிப்பா சென்னை போன்ற பெரிய நகரத்தோட கார்பரேஷன் கான்ட்ராக்ட் எப்படிப்பா நடத்திட்டு இருக்க முடியும் 4.5 வருஷமா? அதுவும் சட்டவிரோதமாக எப்படி பண்ண முடியும்? இந்த கள்ள உறவின் காரணமாகத்தான்.